அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் நம்ம சேனலை நிறைய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களை இன்னும் ஷேப் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு பெட்டரான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனை நாங்கள் எடுக்கிறதுக்கும் இது பயன்படும். முதல்ல இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. சார், நான் பே பண்ண அமௌண்ட் வந்து 20,000 பே பண்ணுறேன். இட்ஸ் அ பிக் அமௌண்ட் ஃபார் மீ. ஸோ இது வந்து எப்போ சார் எனக்கு திரும்ப வரும்? இது உண்மையிலே வருமா? எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் வரும், எந்தெந்த ஸ்டேஜில் வராது, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இதில் இருக்குது சார், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ ஃபோர்ஃபீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வாட் இஸ் ஃபோர்ஃபீட்டட் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபோர்ஃபீட்டட் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுத்தது திரும்ப தர மாட்டாது அப்படின்றது தான் ஃபோர்ஃபீட்டட். ஸோ ஃபோர்ஃபீட்டட் அப்படின்றது திரும்ப தர இயலாது, திரும்ப தர முடியாது. ஸோ அது வந்து லீகலி அது வந்து சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. சரி, இதுக்கு ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னா, முதல்ல ரவுண்ட் 2 ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ரவுண்ட் 2ல் நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் சரி, ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸிட், அந்த ஃப்ரீ எக்ஸிட்டை அவைல் பண்ணினாலும் சரி, சரியா, ஜாயின் பண்ணிட்டு ஹூ அவைல் எக்ஸிட் வித் ஃபோர்ஃபீச்சர், அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணலைனாலும் இந்த ஃபோர்ஃபீட் பண்ணிவிடுவாங்க. அதே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலும் அதன் பிறகு நீங்கள் எக்ஸிட், நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன், எனக்கு இதுக்கப்புறம் ஒன்று வேண்டாம், நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், பட் ஆனால் என்னால் அதில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து வெளியே வந்துக்கிறேன், அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து இந்த முழு தொகையும் நீங்கள் அங்கே கட்ட வேண்டியது இருக்கும். கட்டினது உங்களுக்கு திரும்ப வராது. சரி, செகண்ட் கண்டிஷன், கேண்டிடேட்ஸ் டஸ் நாட் ஜாயின் த அலாட்டட் சீட் இன் த ரவுண்ட் 3. ரவுண்ட் 3ல் நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் 1 முடிஞ்சு கிடைக்கல, ரவுண்ட் 2ல் கிடைக்கல, ரவுண்ட் 3ல் ஒரு காலேஜ் கிடச்சிச்சு, அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலைனாலும் சரியா, அலாட் ஆகிடும், உங்களுக்கு அலாட் ஆகி ஜாயின் பண்ணலைனாலும் கண்டிப்பாக நம்ம இதிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது நமக்கு பெனால்ட்டி, இவங்க வந்து ஃபோர்ஃபீட் அந்த அமௌண்ட்டு தரமாட்டாங்க. ஸோ அதனால் இன்கேஸ் நமக்கு வரல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே செகண்ட் ஸ்டேஜ்லேயே வரல அப்படின்னா, வரல அப்படின்னா நம்ம சிம்பிளாக அங்கே முன்னாடி அவன் ஒரு டேட் சொல்லுவான், ஃப்ரீ எக்ஸிட்கான ஒரு டெட்லைன் கொடுப்பான். அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்ஃபீட் பிரச்சனை வராது, நமக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் செய்யப்படும். அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. அதன் பிறகு கேண்டிடேட், அது இன்னொரு விஷயம் சொல்கிறான், ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுன்னு சொல்லுவான். 3 வேக்கன்சி ரவுண்ட் முடிஞ்ச பிறகு ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுன்னு சொல்லுவான். அதுலேயும் உங்களை அலாட்டான காலேஜ் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பான், அதுலேயும் அலாட்டான காலேஜ் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை திரும்பி தர இயலாது. கூடவே மற்ற ஆயுஷ் கவுன்சிலிங்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அதில் ஜாயின் கலந்து கொள்வதற்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லைன்றதையும் சேர்த்து சொல்லியிருப்பான். அப்புறம் தேர்ட் பாயிண்ட், கேண்டிடேட்ஸ் டஸ் நாட் ஜாயின் த அப்கிரேடட் சீட். இப்போ ஒரு சிலவங்க வந்து ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும், ரவுண்ட் 2ல் நான் அப்கிரேட் பண்ணுறேன், எனக்கு வேறு காலேஜ் வேணும். ஸோ அந்த ரவுண்ட் 2ல் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து தரப்படாது. இஃப் த கேண்டிடேட் கிவ்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னாலும் உள்ள வரைக்கும் போயிடும். பட் ஆனால் லாஸ்ட் அட்மிஷன் அத்தாரிட்டிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணினாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு கூடவே அந்த அமௌண்ட்டானது தரப்படாது. அடுத்த கண்டிஷன் ஃபிஃப்த்து, நாட் அப்கிரேடட் கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 1 அப்கிரேடே பண்ணல, பட் அந்த இடத்துலேருந்து உன்னோட காலேஜ் சீட்டை நான் ரிசைன் பண்ணுறேன் ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரவுண்ட் 2 ஃபைனல் ரிசல்ட்ஸ். அதாவது ரவுண்டு 1 நீ ரிசைன் பண்ணிட்ட, ஆனால் அப்கிரேட்லாம் கொடுக்கல. அப்கிரேட் கொடுத்துருந்தாவது நீ அடுத்த செக்ஷன் போயிருப்ப, பட் அப்கிரேட்லாம் கொடுக்கல, ரவுண்ட் 2 போயிட்ட. பட் ரவுண்ட் 2 ரவுண்ட் 1 வந்து ரிசைன், நீ வந்து வெளியே வந்துட்ட. அந்த சமயத்தில் R2ஓட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெளிவந்திருந்தால், அந்த வெளிவந்த பிறகு நீ வந்து ரிசைன் பண்ணின அப்படின்னா இந்த இடத்துலையும் உனக்கு அமௌண்ட் வந்து தரப்படாது. கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின்டு த்ரூ ஆஃப்லைன், அதாவது கேண்டிடேட்ஸ் ரிசைன்டு, சம்டைம்ஸ் வந்து ஆன்லைனில் இன்ஃபார்ம் பண்ணாமல் ஆஃப்லைன் மோடில் நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன்ஸில் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணினாலும் நீங்கள் இந்த ஃபீஸ் ஆனது உங்களுக்கு தரப்படாது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அமௌண்ட் ஃபுல் நீங்கள் கட்டுற 20,000 ஆனது 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒரு 4 days to 14 days தான் இந்த அமௌண்ட்டானது தரப்படும் அப்படின்றது இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோன்னெலாம் தரமாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் போடுற அமௌண்ட்டு 1 மந்த்துக்கு பிறகு தான் கிடைக்குன்றது இதில் ஒரு ஐடியா கிடைக்குது. அதன் பிறகு நான் காம்ப்ளைன்ஸ் ஏஏட்ரிபிள்சி சொல்லக்கூடிய அந்த யூஜி கவுன்சிலிங் ஸ்கீம் ஒவ்வொன்றும் அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலை, காம்ப்ளைன்ஸில் பண்ணலை. காம்ப்ளைன்ஸ்னால் நெறிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக ஃபோர்ஃபீட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் வித்ரா தயர் அட்மிட்டட் சீட்ஸ் அலாட்டட் த்ரூ நான் ஆல்ரெடி சொன்னல ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டில் அலாட்டான சீட்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் தரப்படாது. அப்புறம் ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ், இஃப் அ கேண்டிடேட் ஜாயின்டு R1 ரவுண்ட் 1 கிடச்சிருச்சு, பட் சீட்ஸ் நாட் ஹவ் பின் அப்கிரேடட் டு R2 R2வில் அப்கிரேட் பண்ணலை. சரியா, ஜாயின் பண்ணிட்டீங்க, ஹூ சீட் ஹாவ் நாட் பீன் அப்கிரேடட் டு R2 ஆர் சரியா, இன்கேஸ் ஜாயின்ட் கேண்டிடேட் R1 ஹூ சீட் நாட் அப்கிரேடட் டு R1 R2வில் அப்கிரேட் பண்ணலை, பட் ஜாயின் த allotted candidate R2 decided to exit from the institute in the case. அதாவது ஒன்றும் இல்லை, நான் என்ன சொன்னேன்னா R1ல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிறப்போ ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருந்தா டெஃபினட்டாக அந்த இடத்துல நமக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கும். இது கீழே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். இஃப் தே வித்ட்ரா த சீட் டில் 3 days ப்ரியர் டு த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தேர்ட் ரவுண்ட். நீங்கள் செகண்ட் ரவுண்ட்லேயும் அவங்க ஒரு டேட் கொடுக்குறாங்க, கவுன்ஸ் 3 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இது பண்ணுறதுனா பண்ணின சுச்சுவேஷன் வந்தாலும் அமௌண்ட் வந்து வராது. ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தோம், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, அந்த வெளியே வர்றது வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5 நாள் பார்த்துட்டீங்க, பார்த்த பிறகு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு, அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க, அந்த சமயத்தில் ரவுண்ட் 2ஓட ரிசல்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த அமௌண்ட் தரப்படாது. இது ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு கண்டிஷன் சொல்லியாச்சு. இப்போ சொல்கிற கண்டிஷன்ஸ் தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ணாலும் இந்த அமௌண்ட் தரப்படாது. அதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கான். செகண்ட் பாயிண்ட், 3 days ப்ரியர் த அமௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணிட்டீங்க சரியா, டில் த ரவுண்ட் 3 ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது அந்த ரவுண்ட் 3, அதாவது 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து ரவுண்ட் 3ஓட ரிசல்ட் வரும் அந்த டேட் வரைக்குமே நீங்கள் எக்ஸீட் பண்ணினாலும் ஃபோர்ஃபீட் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆகிடும். கூடவே வேறு எந்த ஏட்ரிபிள்சி யூஜி கவுன்சிலிங்கில் தான் இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த இது மட்டும் சரியா, ஸ்டேட்டில் வந்து அப்ளை போகலாம் நீங்கள் சரியா. அடுத்தது, இஃப் தி வித்ட்ரால் த சீட் ஃப்ரம் த அனௌன்ஸ்மெண்ட் R3 ரிசல்ட். இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. R3யோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து withdraw the seats from announcement of R3 final results, the counseling fee will be if they அதாவது R3யோட ரிசல்ட் வந்த பிறகு, இதை முக்கியமானது, R3யோட ரிசல்ட் வந்த பிறகு நீ வித்ட்ரால் பண்ணுற அந்த சமயத்தில் உன்னோட கவுன்சிலிங் வந்து ஃபோர்ஃபீட் ஆகிடும். அதன் பிறகு தே பிகம் ineligible ஃபார் எனி ஆயுஷ் யூஜி கவுன்சிலிங், சென்ட்ரல் ஆகட்டும், ஸ்டேட் ஆகட்டும், யூனியன் டெரிட்டரி ஆகட்டும், AY 2024 2025 எதுனாலும் சரி, நீங்கள் அவன் ஏட்ரிபிள்சிலாம் சொல்ல, நல்லா நோட் பண்ணுங்கள். ஆயுஷ் யூஜி கவுன்சிலிங் எதுலேயுமே நீங்கள் வந்து R3யில் செலக்ட் ஒரு கிடச்சி நீ வந்து வேண்டான்னு வெளியே வந்தேன்னா உனக்கு எந்த இதுலேயுமே உனக்கு வாய்ப்பளிக்கப்படாதுன்றது தெளிவாக சொல்லிட்டான். அதன் பிறகு ஒன் கேண்டிடேட் allotted to தேர்ட் ரவுண்ட் ஆர் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு, அப்புறம் நாட் அலவுட் டு எக்ஸிட். அப்படி இஃப் கேண்டிடேட் டஸ் ஹி ஷால் நாட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸிட் ஆனீங்கன்னா எந்த கவுன்சிலிங்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. தேர்ட் ரவுண்டும் சொல்லியாச்சு. இப்போ ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட்லேருந்தும் அலாட் ஆனதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா எந்த கவுன்சிலிங்க்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க, ஸ்டேட்டுக்கும் ஆக மாட்டீங்கன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதனால தான் நான் சொன்னேன், டேட் வந்து கண்டிப்பாக இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் டெஃபினட்டாக ஸ்டேட்டுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்கிறக்கூடதுக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்றது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். ஸோ ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக உங்களுக்கு, ஏன்னா வந்தோம் போனோம் அப்படின்றதுனால ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ வெதர் இட் would be a somewhat authentic அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் கேண்டிடேட் do not wish to join the upgraded seats. ஸோ அப்கிரேட் ஆன இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணிவிட்டேன், இன்ஸ்டியூட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நான் வந்து அப்கிரேடேஷன் கொடுக்குறேன். அப்கிரேடேஷன் பண்ணியும் அதில் ஒரு காலேஜ் எனக்கு வந்து இதாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் ரவுண்ட் 2ல் எனக்கு வந்து ஒரு அப்கிரேடேஷன் காலேஜ் கிடச்சிருச்சு. அந்த காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் பெனால்ட்டி ஃபீயை பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இஃப் நாட் ஜாயின்ட் கவுன்சிலிங் ஃபீஸ் வில் பி ஃபோர்ஃபீட்டட், கேன் பார்ட்டிசிபேட் இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ் ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபிக்ஸ்ட் ஃபார் த ரவுண்ட் ஃபில்லிங் எஸ் ஃப்ரெஷ் சாய்ஸஸ். அதாவது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்க, ஃபோர்ஃபீட் பண்ணிவிடுவான். பட் மறுபடியும் நான் ஒரு வேளை தேர்ட் ரவுண்டில் அல்லது எதுலையாவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா
மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணி தேர்ட் ரவுண்டுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஃப்ரெஷ்ஷாக பே பண்ணி நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றான். இதுதான் விஷயம். சரியா? ஸோ கேண்டிடேட் மஸ்ட் obtain ஆன்லைன் ஜென்ரேட்டர் ரிலீவிங் லெட்டர் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் R1 ஜாயின்ட் இன்ஸ்டியூட்ஸ். ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிறப்போ ஆன்லைன்லேயே ரிலீவிங் லெட்டர் ஜென்ரேட் ஆகும். அதெல்லாம் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுருக்குன்னு சொல்கிறான். ஆல்ரெடி அலாட்டட் ரவுண்ட் 2ல் அலாட்டட் சீட்ஸில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதாவது இஃப் நாட் ஜாயின்ட் கவுன்சிலிங் ஃபீஸ் வில் பி ஃபோர்ஃபைட்டட். அதாவது கேண்டிடேட் டு நாட் விஷ் டு ஜாயின் R2 அலாட்டட் சீட்டில் ஜாயின் பண்ணல, இஃப் நாட் ஜாயின்ட் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆகிடும். கேன் பார்ட்டிசிபேட் இன் subsequent round as per the eligibility criteria for the round by filling in fresh சாய்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இதுலேருந்து ஒரு தெளிவான அவுட்லைன் என்ன தெரியுது அப்படின்னா, ரவுண்ட் 1 மட்டும் நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது மேக்ஸிமம் அவைலபிலிட்டி வந்து இருக்குது. சரியா? எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீ செகண்ட்லேயும் இருக்குது. பட் அவன் சொல்கிற டேட்டுக்கு முன்னாடி அவன் ஒரு டெட்லைன் கொடுப்பான் ஃப்ரீ எக்ஸிட்டான டேட்டுன்ட்டு. அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக பண்ணிடணும். இன்கேஸ் இதெல்லாம் நமக்கு குழப்பம்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மொதல் ரவுண்ட்லேயே வெளியே போயிடுறது நல்லது. சரியா? அதான் இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது. ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபீ ரைட்டா, அதில் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி மணி அப்படின்றத கேண்டிடேட் செலெக்ஷன் ஆஃப் கவுன்சிலிங் சமயத்தில் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஏஐக்யூ சென்ட்ரல், ஏஐக்யூ டீம்டு யூனிவர்சிட்டி, இது எல்லாமே கவுன்சிலிங் ஃபீஸ் ஹாஸ் பின் ஃபோர்ஃபீட்டட் டியூ டு, அதாவது நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணுறீங்களோ, செலெக்ஷன் பண்ணுறப்ப நான் டீம்டு இதுவும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் நான் கம்ப்ளைண்ட்ஸில் இருந்தீங்கன்னா டீம்டுக்கான 55,000ம் ஆல் இண்டியா கோட்டாக்கான 20,000த்தையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 77 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன், அதனால தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை அவ்வளோ டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்தது, இஸ் தேர் எனி ஃப்ரீ எக்ஸிட் இன் ரவுண்ட் 2? தெர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட் அவைலபிள் இன் ரவுண்ட் 2. ஸோ தெளிவாக சொல்லிட்டான். நான் முன்னாடி ஒரு மாற்றி மட்டும் ஒன்று சொல்லியிருக்கேன். ரவுண்ட் 1ல் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, ரவுண்ட் 2ல் ஃப்ரீ எக்ஸிட்ன்றது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை நீங்கள் வெளியே வரீங்க நான் ஸ்டேட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வரலாம். இந்த ரவுண்டில் மட்டும் தான் வர முடியும். தேர்ட் ரவுண்டில் நீ வெளியே வந்துட்டாலும் ஸ்டேட் கவுன்சிலிங் கூட அட்டன் பண்ண முடியாது. தெளிவாக புரிஞ்சுங்க. சரியா? இதுக்கு பெட்டர் என்னன்னா, ரவுண்ட் 1 நெஸ்ஸு கிடைக்குதா பாருங்கள், ஆல் இண்டியா கோட்டா கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கலையா அதோட ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்து அந்த டேட்டுக்கு முன்னாடி வெளியே வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சரியா? ரவுண்ட் 2ம் ரொம்ப ஆபத்தானது தான். ஸோ ஃபீஸ் எதுவும் நமக்கு திரும்ப கிடைக்காது. சரியா? இஃப் அதாவது ரிப்போர்ட்டிங் டு R1 R2 இன்ஸ்டியூட், அதாவது நீங்கள் ரவுண்ட் 1ல் இது பண்ணிட்டீங்க, அதுலேருந்து அப்கிரேடேஷன் கொடுத்து R2ல் அலாட்டட் சீட் இன்ஸ்டியூட் போயிட்டீங்க. அப்போ ஒரு கேண்டிடேட் மஸ்ட் ஜாயின், அதுலேயும் நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுக்குறீங்க. அப்போது கேண்டிடேட் திரும்ப R3க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு சீட் வந்து அப்கிரேட் ஆகுறது. அப்கிரேட் ஆகும்போது நீங்கள் இயர்லியரான ஃப்ரம் ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட்ஸ் ஆஸ் தி இயர்லி ஜாயின்ட் R3 இன்ஸ்டியூட் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு. சரியா? ஸோ முன்னாடி 2 இப்போ நீங்கள் வந்து R3 போயிட்டேன், எனக்கு இது R3யும் பிடிக்கல, நான் போய் 2லேயே ஜாயின் பண்ணிக்கலாமா அல்லது 1லேயே ஜாயின் பண்ணிக்கலாம்னு போக முடியாது. நீ R3ன்னு போகிற அப்படின்னாலே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அப்படின்ற விஷயம் கேன்சல் ஆகிடும். இஃப் சச் கேண்டிடேட்ஸ் டஸ் நாட் ஜாயின் இன் அப்கிரேடட் சீட்ஸ் இன் ரவுண்ட் 3, சரி நீ ரவுண்ட் 3லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபோர்ஃபீட்டட் ஆகிடுவேன். ஸோ இவ்வளோ தாங்க தெளிவாக சொல்லியிருக்கான். இந்த ஃபோர்ஃபீட்டில் மட்டும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், ஆயுஷ் கவுன்சிலிங் அது டோட்டலாக ஏட்ரிபிள்சி மட்டும் சொல்ல, ஆயுஷில் நடக்கூடிய கவுன்சிலிங் சென்ட்ரல், ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, சென்ட்ரல் பூல் கோட்டா எதுலேயுமே எலிஜிபிள் ஆக மாட்டேன். அதனால் சேஃப் ஜோன் ரவுண்ட் 1 கிடைச்சா அப்ளை பண்ணணும், கிடைச்சா பாருங்கள், இல்லைனா அவன் சொல்கிற டேட்டுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ தேவையில்லாமல் போட்டு குழம்பாதீங்க. ஸோ அதே தான் திரும்பவும் சொல்லியிருக்கு. வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ withdraw the joint seats of stay vacancy round? ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் முதலே பார்த்துட்டோம். கவுன்சிலிங் ஃபீயும் ஃபோர்ஃபீட் ஆகிடும். எல்லா ஆயுஷ் யூஜி கவுன்சிலிங்கையும் நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. எந்த அட்மிஷன் ஃபீஸும் ரீஃபண்ட் எதுனாலும் உங்களுக்கு வந்து திரும்பவும் கிடைக்காது அப்படின்றதும். ரீஃபண்ட் ஆஃப் அட்மிஷன் ஃபீ பாண்ட் அமௌண்ட் ரெமிட் டியூரிங் த அட்மிஷன்ஸ் ஆஃப் அக்கடன்ஸ் வித் த ரூம்ஸ். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸில் ஏதாவது பே பண்ணீங்க அப்படின்னா கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோ, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி இதெல்லாம் பே பண்ணியிருப்பீங்க, ஏதாவது இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு டீம் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு 50,000 கட்டிட்டேன் சார், 10,000 கட்டிட்டேன், எதுக்குமே ஏஏட்ரிபிள்சியோ அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோ உங்களுக்கு எதற்கும் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத சொல்லியிருக்கான். இவ்வளோ தாங்க ஃபீஸு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோர்ஃபீட் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த இதை பார்த்துங்க. ரவுண்டு 1 மட்டும்தான் சேஃப். ரவுண்ட் 2வில் நீங்கள் வெளியே ஜாயின் பண்ணலனாலும் ஃபோர்ஃபீட் ஆகிடுவீங்க. சரியா?
ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபீஸ் வந்து கிடைக்காது. ஜாயின் 3ல ரவுண்ட் 3ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். வெளியே வந்துட்டால் எந்த கவுன்சிலிங்குமே நீ எலிஜிபிள் ஆக மாட்டேன். அதனால் ரவுண்ட் 1 இஸ் சேஃப் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்காக தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். வீடியோ பொறுமையாக கேளுங்க, எழுதி வச்சுங்க. சொல்கிற விஷயத்தை எழுதி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அண்ட் தேங்க்யூ வெரி மச்.